வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் பொருத்தமான காளான் குழம்பு தான் செய்ய போகிறோம். தேங்காய் இல்லாமல் இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். சின்னதாக 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 8 காஷ்மீரி வரமிளகாய். இதுக்கு பதிலாக சாதாரண மிளகாயாக இருந்தால் 3 மிளகாய் சேர்த்துனா போதும். ஒரு 10 செகண்ட் இதை வறுத்துக்கலாம். இதோட 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் மிளகு, 6-7 பல் பூண்டு, சின்னதாக 3 துண்டு இஞ்சி, ஒரு 10-15 செகண்ட் பிரட்டி விட்டுறலாம். 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரியையும் சேர்த்து மறுபடியும் ஒரு 15 செகண்ட் பிரட்டி விட்டுறலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள் தான் சேர்க்கணும். கருப்பு எள் சேர்த்தா கசப்படிக்கும். ஒரு சிலர் மட்டும் எள் சேர்த்துக்க மாட்டாங்க, அவங்க எள் தவிர்த்தரலாம். 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை 1-2 நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டு வதக்கிடலாம். சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயம் சேர்க்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். காளான் குழம்புக்கு தேவையான மசாலா வறுத்துட்டோம். இது நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு முதல்ல கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். அதுக்கு பிறகு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு, கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. கொஞ்சமாக கறிவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது. வெங்காயத்தை பொன்னிறமாக வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. மீடியம் சைஸில் 4 தக்காளி நறுக்கினது. ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்து தக்காளியை மசிகிற அளவுக்கு வதக்கிடலாம். தக்காளி மசிகிற அளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ காளான் சேர்த்துடலாம். ஒரு பேக்கெட் காளானை நல்லா கழுவி 1-2 நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இதை போட்டு வதக்கிடலாம். 1 நிமிஷம் இதை நல்லா வதக்கணும். காளானுக்கு பதிலாக காலிஃப்ளவரோ சோயாவோ சேர்த்துக்கோங்க. நான்வெஜ் சாப்பிட்றவங்க சிக்கன் சேர்க்கலாம், மட்டன் சேர்க்கலாம். சிக்கன் மட்டன் சேர்க்கிறதா இருந்தால் காரத்தை மட்டும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க. தண்ணி சேர்க்க வேண்டாம், காளானிலிருந்தே தண்ணி விடு. ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். 2 நிமிஷம் மூடி வச்சுருந்தோம். காளானிலிருந்தே தண்ணி வந்திருக்கு. மறுபடியும் 1 நிமிஷம் இதை நல்லா பிரட்டி விட்டுடலாம். இப்போ நம்ம அரைச்ச மசாலாவை ஊற்றிடலாம். 1 நிமிஷம் இதை நல்லா கலந்து விடணும். அப்போ தான் மசாலாவோட பச்சை வாசனை போகும். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கிறேன். தண்ணி சேர்த்து கலந்து விட்ட பிறகு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1.5 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்க்கிறேன். இது சரியாக இருக்கும். இப்போ குக்கரை மூடி 1 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஒரு விசில் வந்து ப்ரெஷர் அடங்கிருச்சு. இப்போ திறந்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் இதில் தேங்காய் அரைச்சி சேர்த்துக்கோங்க. காளான் குழம்பு கொதித்து வந்துடுச்சு. பொடியாக நறுக்கின மல்லி இலையை தூவி கலந்து விட்டு இறக்கிடலாம்.
சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசைக்கு பொருத்தமான இந்த காளான் குழம்பை இதே மாதிரி இதே அளவுகளோட நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.